படம் பாத்தீங்களா? ஒரு திருடன் கதையா இருக்கும் என்று நினைச்சீங்களானா? அது அப்படி இல்ல. இது ஒரு மகனோட கோபம், ஒரு அப்பாவோட கௌரவம், ஒரு சமூகத்தோட போராட்டம். கதை 1991 ல ராமநாதபுரம் திருவெரும்பூர் ல நடக்குது. ஒரு இரவு நேரம் மரத்தின் மேல் உட்கார்ந்து ஒரு வீட்டை நோட்டம் பாக்குறாரு கரசாமி. சாதாரண திருடன் இல்லை இவர், பக்கா அனுபவம் உள்ளவன். ஒரு எம்எல்ஏ வீட்டுல திருட போறாரு. ஆனா எதிர்பாராத விதமா சிக்கி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கப்படுறாரு. அங்க தான் டிஎஸ்பி பரதன் வரார். ஓய்வு பெறுவதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேஸ் முடிக்கணும் என்று ஆசை. கரசாமியையே முழுக்க முடிச்சிடணும்னு நினைக்கிறார். ஆனா என்ன ஆகுது? லாக்கப்பிலேயே அவரை அடிச்சுட்டு கரசாமி தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன் காதலி செல்லியோட ரேணிகுண்டா போய் செட்டில் ஆகுறாரு. ஹோட்டல்ல வேலை, நேர்மையாக வாழணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஒரு மெஸ் வைக்கணும்னு ஆசை. ஆனா வங்கி சொல்றது ஒரே ஒரு விஷயம், சொத்து இருந்தா தான் கடன். அதனால மீண்டும் தன் ஊருக்கு திரும்புறாரு. அங்க தான் பிகெஸ்ட் ஷாக். அவரோட அப்பா கந்தசாமி விவசாய கடனால கஷ்டப்படுறாரு. வங்கி நிலத்தை ஜப்தி பண்ண போகுது. அந்த மன அழுத்தம் அவரோட உயிரையே எடுத்துடுது. இங்க இருந்து தான் கதையே ஹெவி ஆகுது. தன் அப்பாவை சொந்த நிலத்துல அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு கரசாமி. ஆனா அதுக்கே வங்கி தடையாக நிற்குது. அப்பதான் ஒரு பெரிய உண்மை தெரியுது. சட்டம் பெயர்ல ஏழை விவசாயிகளோட நிலங்களை அபகரிக்கிற ஒரு சிஸ்டம். அதை பார்த்ததும் கரசாமி ஒரு முடிவு எடுக்கிறாரு. என் அப்பாவை அழிச்ச அதே வங்கியையே நான் கொள்ளை அடிப்பேன், திருட்டை விட்டுடுறேன்னு சொல்லி இருந்தவர் மீண்டும் அந்த பாதைக்கு திரும்புறாரு. ஆனா இந்த முறை இது திருட்டு இல்ல, ஒரு போராட்டம். பட்டப்பகலில் வங்கி கொள்ளை. அதே நேரத்தில் டிஎஸ்பி பரதன் பழிவாங்கும் கோபத்தோட அவரை வேட்டையாட வரார். இது இன்வெஸ்டிகேஷன் இல்ல, அப்சஷன். இப்போ கேள்வி என்னன்னா, கரசாமி சிக்குவாரா? அவரால நிலத்தை மீட்க முடியுமா? அவரோட அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க முடியுமா? இதுதான் படத்தின் கிளைமாக்ஸ். பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, தனுஷ் 1991 காலத்து பையன் எப்படி இருப்பான்னு அப்படியே கொண்டு வந்திருக்காரு. அந்த சைக்கிள் காட்சிகள் நம்மை 90s தூக்கி போயிடுது. அதுவும் அப்பா இறந்த காட்சி. அவர் அழவே மாட்டாரு. ஆனா அந்த முகம், அந்த கண்கள், அது பார்த்தா நம்மளே கலங்கிடுவோம். ஒரு பக்கம் சாதாரண மனிதன், மற்றொரு பக்கம் ஸ்மார்ட் மாஸ். இந்த இரண்டு லேயர்ஸையும் அவர் செம்மையாக பேலன்ஸ் பண்ணிருக்காரு. சுராஜ் வெஞ்சரமூடு டிஎஸ்பி, அவரோட கண்களில் தெரியும் அந்த வெறி. படத்துக்கு ஒரு டென்ஷன் கொடுக்குது. எஸ் ரவிக்குமார் ஒரு அப்பாவா, ஒரு விவசாயியா? அவரோட ஆக்டிங் படத்தோட இதயம். ஜெயராம் வெளியில் டீசென்ட் ஆஃபீஸர் மாதிரி, ஆனா உள்ளே டேஞ்சரஸ். அவரோட ஆக்டிங் சூப்பர். கருணாஸ் இந்த சீரியஸ் கதைக்கு ஒரு ரிலீஃப். அதே நேரத்தில் நல்ல ஃப்ரெண்ட் ஆவும் இருக்காரு. மமிதா பைஜு ஒரு மனைவியோட உணர்வுகளை ரொம்ப நேச்சுரல் காட்டிருக்காங்க. பிருத்வி பாண்டியராஜன் ஒரு லாயல் சப்போர்ட். ஸ்ரீஜா ரவி ஆடுகளம் நரேன் சின்ன ரோல்ல கூட இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. மியூசிக் பை வி பிரகாஷ். 90s ஃபீல் கூட்டல் மாஸ் ஃபீல். கேமரா ஒர்க் ராமநாதபுரம் மண்ணையே ஃபீல் ஆகுது. எடிட்டிங் என்கேஜிங் போகுது. ஃபைட் சீன்ஸ் ஓவர் இல்ல, ரியலிஸ்டிக். புலிஸ் ஸ்டேஷன் எஸ்கேப் செம்ம. டைரக்டர் விக்னேஷ் ராஜா போர் தொழில் கிரைம் த்ரில்லர் கொடுத்தவர். இப்போ ஒரு எமோஷனல் ஹைஸ்ட் கதையை சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்கார். மொத்தத்தில் ஒரு பவர்ஃபுல் எமோஷனல் சினிமா. வெயிட்டிங் 4/5. இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிரீன் டைம் பாஸ் மூவி கேமரா ரெடி பண்ணி தர்றேன். சூப்பர்.